அனைவருக்கும் காலை வணக்கம். என்னடா இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்படி தான் கெஸ்ஸிங் எடுத்து நேற்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவாக போட்டோம். 574 ரிசல்ட். இந்த 574 அப்படிங்கும்போது நம்ம அதே ஃபார்மெட் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் 0க்கு 8, 8க்கு 8, 8க்கு 3 அப்படிங்கும்போது ஏ போர்டில் 5ன்னு கணக்கு வச்சோம். அந்த ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9ன்னு சொல்லிட்டு காமனாக எடுத்தேன். ஆனால் நம்ம எடுத்த கெஸ்ஸிங் 539, ரிசல்ட் 574, ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் 46 அப்படின்றது கொடுத்தேன், ஆனால் 74 அது பிசியில் வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 935, 946, அதாவது இங்கேருந்து 935 இல்லை இந்த 46 சேர்த்து 946 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துருந்தது நேற்று. சீபரை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரியும் நேற்று கணிப்புகளை பார்த்தோம். சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது, இன்றைக்கி என்ன மாதிரி பேட்டர்னில் வரப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம். இப்போ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 8, 8க்கு 3. ஸோ நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் வந்து 0க்கு 8, 8க்கு 3 அப்படிங்கும்போது 0க்கு 8 கீழே, 8க்கு 3 ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது 3க்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு இந்த இடத்துல எடுத்தோம். சரி, 0க்கு 8 கீழே, 8க்கு 3 ஸ்ட்ரைட்டாக, 3க்கு 5 மேலே அப்படிங்கும்போது அப்போ 5க்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5க்கு 9 வரும். 0க்கு 8, அதாவது எப்படி பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது கீழே, இது நேராக, இது மேலே அப்படிங்கும்போது கீழே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போகுது 3க்கு 5ன்ட்டு. அப்போ 3க்கு 5னா 5க்கு 9. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு 9 அப்படிங்கிற கணக்கு. அதாவது நேற்று வந்த பேட்டர்ன் இந்த 5 அப்படின்னு இருந்துச்சுல, அப்போ வந்து 9. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3க்கு 2, 2க்கு 3, 3-2, 3-2 அப்படிங்கும்போது நான் 3 அப்படின்னு எடுத்தேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2க்கு 7 வந்துருக்கு. அது எப்படி வந்திருக்கு? இந்த இடத்துல 3, 2, 3, 7, சாரி 3, 2, 3, 2, 2க்கு இந்த இடத்துல 7. நேற்று வந்து நம்மளுக்கு பி போர்டில் 7. ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 3 இங்கே பாருங்கள், 3, 2, 3, 2, 2க்கு 7. சரியா? ஸோ டேரெக்டாக வந்துருச்சு 2க்கு 7. அப்படிங்கும்போது அப்போ இந்த 7க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கும் 9 வரும். ஸோ 7க்கும் 9 நான் நோட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். 7க்கும் 9 வரும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2க்கு 4, 4க்கு 4, 4க்கு 1 அப்படிங்கும்போது இந்த 1க்கு நான் 9 அப்படின்னு எடுத்தேன். இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2க்கு 4, 4க்கு 1. ஆனால் நேற்று வந்தது 2க்கு 4, இந்த 4க்கு 1 அப்படின்றதா. 2க்கு 4, 4க்கு 1 அப்படிங்கும்போது நான் 1க்கு 9 அப்படி வரும்னு நினச்சேன். ஆனால் திருப்பி 4ன்னு திருப்பி போயாச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 1க்கு 4, அதாவது 2, 4, 4, 1, 4 அப்படின்னு போயிடுச்சு. 4, 1, 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்புறம் அது 4, 1, 4 அப்படிங்கும்போது எப்படி இங்கே வருது நம்மளுக்கு 3, 2, 3, 2, 1 to 8 அன்றைக்கி சொல்லி நம்ம கணக்கு 3, 2, 3, 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது எடுத்தோமா. 3க்கு 2, 3க்கு 2 அப்படிங்கும்போது அப்போ இதே ஃபார்மெட்டில் இந்த இடத்துல வந்தால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 4, 1, 4, 1 அப்படின்னு வரும். அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. ஓகே, இப்போ இது ஒரு பக்கம் எடுத்துருக்கோம். ஓகேவா? நேற்று வந்த இந்த கண்டினியூட்டி பேட்டர்னில் ஒரு செட்டு எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக எடுத்திருக்கோம். இந்த கம்பெனி ரிசல்ட்டு கடைசியாக என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதுபடி 1. ஏன்னா இன்றைக்கி சண்டே, மோஸ்ட்லி சண்டேயில் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது கணிப்புகள். அதனால் இது கொஞ்சம் தவிர்க்க முடியாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. சரி, அப்போ இன்றைக்கி என்னவாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன் படி நான் இந்த பேட்டர்ன் படி என்ன எடுத்திருக்கேன்னா ஏ போர்டில் 9, பி போர்டில் 9, சி போர்டில் 1. சரி, இப்போ இந்த 7 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 9க்கு பவர் 7. அது எங்கே இருக்குது? இந்த இருக்குது 9க்கு பவர் 7. 9க்கு 7, 9க்கு 7, 1க்கு 2. ஓகேவா? சரி, இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 428 ஒரு நாள் ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் 438, அதுக்கு அடுத்த நாள் 1, 2, 3, அதுக்கு அடுத்த நாள் 574.
ஸோ இதுபடி பார்க்கும்போது 4க்கு 8, அப்புறம் 8க்கு 3, அப்புறம் 8க்கு 4 அப்படிங்கும்போது இந்த 4 அப்படிங்கிறது தான் இதுதான் ஏ போர்டு. நம்ம அப்படியே பேட்டர்னை மாற்றிக்கிறோம். இது அப்படியே ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஏபிசி, நான் அப்படியே பிரட்டி இது ஏ, இது பி, இது சி அப்படி வச்சுக்கிறேன். அப்படின்னா 3க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 9. அது எங்கே இருக்குது அப்படின்னா 3க்கு 4 அப்படின்னா 4க்கு 9 இங்கே இருக்குது. அப்படி 3க்கு 4, 4க்கு 7, 7 இங்கே இருக்குது. 3க்கு 4, 4க்கு 2, 3 விதமாக எடுத்திருக்கேன். அப்போ 2 இங்கே இருக்குது. ஸோ ஏ போர்டில் 2, 7, 9 அப்படிங்கிறது 3 செட்டு. சரி, பி போர்டில் என்ன அப்படின்னா 2, 3, 2, 7 அப்படிங்கும்போது எனக்கு 2, 3, 2 அப்படின்னு ஒரு பேர், 2, 3, 2 அப்படின்னு ஒரு பேர், அப்போ 2க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு 7னா 7க்கு 9. ஸோ இங்கே இருக்குது 9. ஓகேவா? என்னென்னா நம்ம இப்போ எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இது ஜஸ்ட் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி ஒரு செட்டாக காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்து சி போர்டு 4, 4, 4க்கு 1, 1க்கு 5 அப்படிங்கும்போது சி போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 1, 1க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு நம்மளுக்கு வந்து 5க்கு 2 வருது. 4க்கு 1, 1க்கு 5, 5க்கு 2 வருது. இல்லை 4க்கு 1, 1க்கு 5, 5க்கு 9 வருது. இங்கே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை எடுக்கிறோம் அப்படின்னா, பாக்ஸ் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறேன், ஏ போர்டில் இருக்கிற 1 எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டை பார்ப்போம். 3, 2, 3, 2, 3 அப்படின்னு வைக்கிறதுக்கு பதில், அதாவது 3 இந்த இடத்துல பாருங்கள், 3, 2, 3, 2, அதாவது 3, 2, 3, 2 இந்த இடத்துல 2க்கு 7 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 7க்கு வந்து என்ன வரலாம், அதாவது 3, 2, 3, 2, 3க்கு 2னா 2க்கு 7, 3க்கு 2, 2க்கு 7ன்னு வச்சுச்சு. சரி, அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி ஆள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3, 2, 3, 2, 3னா 1க்கு 3, 3, 2, 3, 2. சரி, 3, 2, 3, 2, 2க்கு 7, 2க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து நம்மளுக்கு என்னவாக வரணும், 7க்கு வந்து 1 மேலே. ஸோ அப்படிங்கும்போது நான் திருப்பி என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற 9 எடுத்துக்கிறேன். திரும்பி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9. ஓகேவா? நான் இதுலேருந்து அப்படியே ஷஃபிள் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ சி போர்டு பார்க்கணும். நம்மளுக்கு சி போர்டில் மோஸ்ட்லி நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ நான் சி போர்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எடுக்கிறேன்ல 4க்கு 1, 1க்கு 5ன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் எடுக்காமல் டேரெக்டாகவே இந்த பேட்டர்னில் இருக்க அப்படியே இறக்கிக்கிறேன். அதாவது 8க்கு 3, 3க்கு 4, 8க்கு 3, 3க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு வந்து என்ன வரும், 8, 3, 4 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 2, 1, 9 அப்படிங்கிறது தான் இப்போ கன்ஃபியூஷன். ஸோ 8க்கு 3, 3க்கு 4 அப்படின்ட்டு இருக்கு. சரியா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேறு எந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இந்த கெஸ்ஸிங்கில் இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதை கிடைக்கிறத வச்சு தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். 8க்கு 3, 3க்கு 4. ஸோ 4க்கு 1, 1க்கு 5. இந்த இடத்துல 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது 1க்கு 5 பவரு, இங்கே 3க்கு 4 ப்ளஸ்ஸு. நம்ம இதை சி போர்டை எடுத்துக்கிறதா, இதை சி போர்டை எடுத்துக்கிறதாங்கிறது தான் இப்போ கணக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 5 இருக்குது. 4க்கு 1, 1க்கு 5. 4க்கு 1, 1க்கு 5னா 5க்கு 7 தான் போகணும். ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற நம்பர்ஸில் நான் ஷஃபிள் பண்ணி இங்கே இருக்கிற 9, 9, 7, 997 அப்படிங்கிற ஒரு எண்ணை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரி, அப்போ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு 3 விதமாக கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஒன்று, நேற்று வந்த இந்த பேட்டர்ன் படி ஒரு செட்டு, அது 991. இந்த பேட்டர்ன் படி 772. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ரிசல்ட் போன வாரத்துக்கு எடுத்த மேட்ச் பண்ணதில் எடுத்து, அதனால் இன்றைக்கி மொத்தமாக இவ்வளோ செட்டு நான் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏபியை பொறுத்த வரைக்கும் 15, ஆல்போட பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 7 அப்படிங்கிறதோட இந்த கணிப்பை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் அந்த பெர்க்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சு, இன்றைக்கி அப்டேட் ஆகிடுச்சு. இன்னையிலேருந்து அந்த போஸ்டிங் நார்மலாக ஆகும். ஏன்னா
அது வந்து 48 மணி நேரம் கணக்கு அந்த பர்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அது வந்து யூடியூப் தரப்பில் எல்லாமே இப்போ தான் அப்டேட் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி 2 மணிக்கு கணிப்புகளில் ஆஸ் யூஷுவல் நம்ம மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.